Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நாம வந்து பாத்தீங்கன்னா சிக்மங்களூர் வந்து சேர்ந்துட்டோம். சிக்மங்களூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி 3 nights 4 days அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணி ரூம் எடுத்திருக்கோம். இது மொத்த அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 3 பேர் தங்குறோம் இல்லையா, 4800 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க முதல்ல ரூம் டூரை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். இந்த ஹோட்டலுடைய ஃப்ரண்ட் லுக் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஹோட்டல் வந்து ஒரு கார்னர்ல அமைஞ்சிருக்கிறதுனால 2 சைடு ரோடு, மிக முக்கியமான சாலை ரோடு ஓரமா இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இது நான் வந்து bookmy.com மூலமா தான் புக் பண்ணியிருந்தேன். அதுல ரெயின்போ கம்ஃபர்ட் லாட்ஜ் அப்படின்னு அதுல இருக்கும். இங்க வந்து இதுல கொடுத்துருக்காங்க ரெயின்போ லாட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் ரோடு சைட்ல இருந்து இந்த ஹோட்டலுடைய வியூ இப்போ நம்ம பாக்குறீங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனபிளாக இந்த ஹோட்டல் கிடச்சிருக்கு இந்த ப்ரைஸில். ஸோ அது என்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்துடலாம். இந்த மேலே ரூம் மேலே போகிறதுக்கு லிஃப்ட் கிடையாது, படி வழியாக தான் மேலே போகணும். அப்படி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா 3 பேர் தங்கக்கூடிய அறை பாருங்கள் இவ்வளோ தாராளமாக இருக்குது அப்படின்ட்டு. 2 பெட் யூனிட் அங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கக்கூடிய அளவுக்கு வசதி தாராளமாக அங்கே பெட்டில் இருந்தது. ஸோ நாங்கள் மொத்தமே 3 பேர் தான் அப்படின்றதுனால ரொம்பவே எங்களுக்கு தாராளமாக இருந்தது. ஸோ திங்ஸ் அப்படியே வச்சுருக்கோம். இந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே கபோர்டு எல்லாமே இருக்குது. நாங்கள் ஏசி எடுத்துக்கல, ஒன்லி ஃபேன் மட்டும்தான். ஏன்னா கிளைமேட் நல்லா இருந்தாலும் ஃபேன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம். ஸோ இந்த அலமாரியை முதல்ல பார்க்கலாம். நம்ம எவ்வளோதான் லக்கேஜ் கொண்டு வந்தாலும் அந்த லக்கேஜை தாராளமாக உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசஸாக இருக்கக்கூடிய ஒரு அலமாரி. அதில் ஆங்கர்லுமே எல்லாமே இருந்தது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ், நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அழகாக தாராளமாக இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டிவி, நமக்கு டிவி வேணும், டிவியும் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக டீசென்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கு ஒரு ரொம்பவே இவ்வளோ மெயின் ரோட்டில் இவ்வளோ இதுவாக கிடச்சது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டவல் தராங்க, சோப்பு தராங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு மனசு ஒரு குறை அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்றது மட்டும்தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்னதான் ரூம்ஸ் நல்லா இருக்கணும், வாஷ்ரூம்ஸ் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ வாஷ்ரூம்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வாஷ்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரர், இங்கே வாஷ் பேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு வெஸ்டர்ன் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் எப்பயுமே இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓவரால் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. ஓகே, இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஹோட்டலில் வரத்துக்கு சரியாக 1.5 கிலோமீட்டரில் இந்த ஹோட்டலுக்கு வந்து சேரலாம். மெயின் ரோட்லேயே இருக்குது. இப்போ 3 நைட்டு 4 பகலுக்கு 4800 ரூபா பணம் கட்டியிருக்கோம் நாங்கள் 3 பேரை சேர்ந்து. அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு 1600 ரூபா வருது. அதை நம்ம 3 நாள் 3 இரவு 4 பகலுக்கு நம்ம கணக்கு எடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு கணக்குன்னு பார்த்தா 534 ரூபா தான் வருது. ஜஸ்ட் 534 rupees ஃபார் டே ஃபார் 1 பர்சனுக்கு. ஸோ இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ எளிமையாக சூப்பரான ரூம்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. வேணும்னா புக் பண்ணுங்க. அழகாக ஜாலியாக சிக்மங்களூரை சுற்றி பாருங்க. சுற்றி பார்க்கணும்னு நம்ம நினைச்சா ஒன்று நம்ம கேப் எடுக்கலாம், இல்லைனா இது போல் ரெண்டலுக்கு கொடுக்குற பைக் எடுத்து நம்ம சுற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஹோட்டல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் பைக் எல்லாமே ரெண்டலுக்கு தராங்க. இங்கு கீர் வண்டி இல்லாமல் சாதாரண ஸ்கூட்டி போல் இருக்கக்கூடிய வண்டியும் இங்கே நமக்கு தராங்க. இல்லை நான் கெத்தாக தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு போல் வண்டியும் இருக்குது. நல்லா ராஜா போல் காரில் உட்காந்துட்டு போகிறா போல் வண்டி வேணும்னாலும் பஜாஜ் அவெஞ்சர் க்ரூஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. இல்லைப்பா அதை விட இன்னும் சூப்பராக வேணும் அப்படின்னா யமகாவும் இங்கே வச்சுருக்காங்க. இது போல் வண்டிகள் எல்லாமே இங்கே வாடகைக்கு தராங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் வண்டி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு உள்ளதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் செக் பண்ணலன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கேப் எடுத்து தான் நான் கிளம்பி நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். அதனால் நான் வந்து உள்ளே போய் இதெல்லாம் செக் பண்ணலை. இந்த ஹோட்டலில் இப்படி தர்றாங்கன்றதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். இதனால் நீங்கள் இதெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டா, ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இங்கே வண்டி எடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முறையாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye bye.